வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் ஜோதி மேம். வணக்கம் மேம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஏற்கனவே வெயிட் லாஸ் ஜேர்னியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து என்ன செய்யலாம்னு பார்ப்போம். சிம்பிள் எக்ஸசைஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ காலை வந்து நல்லா ஒரு அடி மட்டும் அகட்டி வச்சுக்கோங்க. ஓகே, ஹைட்டாக இருந்தோம்னா நம்ம வந்து ஒரு 1.5 அடிக்கிட்ட அகட்டி வச்சுக்கணும் கால்களை. ஓகே மேம். இப்போ வந்து குனிஞ்சு முதுகை வந்து நல்லா குனிஞ்சு நின்றுக்கணும். இப்போ நல்லா முதுகை நல்லா குனிஞ்சு நிற்கிறாங்க. ஓகே மேம், எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கைகளை முன்னும் பின்னும் அசைக்கிறாங்க. இப்போ கால்களை ஒரு அடி நல்லா அகட்டி வச்சுருக்காங்க. கைகளை நல்லா முன்னும் பின்னும் அசைக்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து கைகளை நல்லா வீசுகிறாங்க. நேராக கால்களை 1 அடி கேப்பை வச்சு நின்றுட்டுருக்காங்க. முதுகு வந்து ஒரே ஹைட்டில் இருக்கணும். தலை வந்து நிமிர வேண்டாம். இந்த மாதிரி நம்ம கைகளை ஃபாஸ்ட்டாக முன்னையும் பின்னையும் வீசுகிறாங்க. ஒரு தடவை மட்டும் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி கைகளை ஃபாஸ்ட்டாக வீசி நான் செய்கிறப்ப உங்களுக்கு வந்து சைடு பக்கம் இருக்க உங்களுக்கு வந்து மேம் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணி ப்ரீத் வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஜோதி மேம் வந்து ப்ரீத் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒவ்வொரு எக்ஸசைஸ் யோகா முடிச்சக்கப்புறம் ப்ரீத் வாட்ச் பண்ணிக்கணும். நமக்கு வந்து நல்ல கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் கொடுக்கும். நம்ம நார்மல் ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ செஞ்ச அந்த எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து அடி வயிறு வந்து நல்லா குறையிறதுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும். அங்கே இருக்க சதைகள்லாம் நல்லா வந்து சதைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கொழுப்பு இதெல்லாம் வந்து கரையிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். இதை வந்து டெய்லி ப்ராக்டிஸில் செய்யணுங்க. ஒரு நாளில் கரையாது, வெயிட் லாஸ் ஆக முடியாது. 48 டேஸ் செய்யணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா இடுப்பு சைடு கைகளை நல்லா வீசுகிறப்ப சைடு பக்கம் இருக்க சதைகளும் நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ செகண்ட் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். ஓகே மேம், இப்போ செகண்ட் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். மேட்டை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க, கொஞ்சம் வழுகும். நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம யோகா மேட்லேருந்து அல்லது பாயிலேருந்து செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு காலை நல்லா 2 அடிக்கு 3 அடி வச்சுக்கோங்க. கால் வந்து மடக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த காலையும் நேர பார்த்து வச்சுக்கோங்க. நல்லா ஊனி நின்றுக்கிறாங்க. ஓகே மேம். இப்போ நல்லா குனிஞ்சு ஒரு கையால் அந்த காலை பிடிக்கணும். அடுத்த கை சைடு வைஸ் இருக்கணும். ஓகே, இது மாதிரி இப்போ ஃபாஸ்ட்டாக செய்யட்டும். ஷால் கரெக்ட் பண்ணிட்டு இப்போ இதெல்லாம் வந்து ஒரு 30 டைம்ஸ் இந்த மாதிரி செய்யணும். 30-40 டைம்ஸ் செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கால் முட்டு வந்து பெண்ட் ஆகலை. திரும்பவும் சொல்கிறேன், முட்டு பெண்ட் ஆகாமல் நேராக வச்சுருக்காங்க. நல்லா 1 அடி பார்த்து மெதுவாக செய்யுங்க மேம். இது மாதிரி 30-40 கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மட்டும் செஞ்சுருங்க மேம். ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ். ஓகே, இப்போ தலை வந்து அவங்க காலை பார்த்து இருக்கணும். ஓகே, இப்போ அடுத்த கால் மேம். அவங்க இந்த பார்த்திங்கன்னா முதுகு இன்னும் கூட கொஞ்சம் குனிஞ்சிக்கலாம். செய்ய செய்ய ப்ராக்டிஸ் ஆகிடும். ஓகே, இந்த அளவு ஒரு தடவை நின்று காமிக்க முடியுமா மேம் காலை பிடிச்சிட்டு? ஓகே, இந்த மாதிரி ஒரே லெவலில் நின்றுக்கணும். ஓகே, வெரி குட். இப்போ காலை பிடிச்சி ஃபாஸ்ட்டாக 1 2 3 4 5. ஓகே, மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மேம். நேராக இருந்து ப்ரீத் வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 30 டைம்ஸ் செய்யணும். 30 to 40 டைம்ஸ் செய்யணும். மினிமம் 25 ஆச்சும் செஞ்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். டெய்லி செய்கிறப்ப நமக்கு அழகாக இது வந்து ஒரு 48 நாள் கழித்து இது ஒரு 48 டேஸ் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு 50 டைம்ஸ் இது செய்கிறதுக்கு வரும். நமக்கு டைம் இருந்தால் 50 டைம்ஸ் செஞ்சுக்கலாம், இல்லை ஒரு 30 டைம்ஸ் செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்ப்போமா மேம்? ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டிங்களா? ஓகே மேம், தேர்டு எக்ஸசைஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரைட் லெக்கை நல்லா பெண்ட் பண்ணி நின்றுக்கங்க. ஓகே, அடுத்த கால் பின்னாடி நல்லா ஊனி நின்றுருக்காங்க. ஓகே, இப்போ கைகளால் இப்போ வலது கையால் எந்த கால் பெண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த கால் வந்து வலது கை வந்து படணும். பின்னாடி கை வந்து பின்னாடி இருக்க நீட்டி இருக்க கால் பாதத்தில் அது என்னது முட்டு பகுதியில் படணும். அவ்வளோதான். எந்த கால் பெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க செஞ்சிட்டே இருக்கட்டும் சொல்கிறேன். அவங்க பெண்ட் பண்ணியிருக்க காலில் வந்து அதே வலது கால் பெண்ட் பண்ணியிருக்காங்க. வலது கால் முட்டியை தொடணும். இடது கால் நீட்டி இருக்க கால் முட்டு பகுதியை டச் பண்ணணும். ஓகே மேம், கொஞ்சம் பின்னாடி போயிட்டு செஞ்சிங்கன்னா வீடியோவில் கிளியராக இருக்கும். இப்போ அடுத்த கால் மாற்றி செஞ்சுக்கலாம்.
ஓகே, வெரி குட். இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். கால் லெஃப்ட் லெக் வந்து நல்லா பெண்ட் பண்ணி நிற்கிறாங்க. முடிஞ்ச அளவு நல்லா பெண்ட் பண்ணி நின்று செய்ய ஆரம்பிக்க நல்லா இது பெண்டிங் நல்லா வரும் உங்களுக்கு. அடுத்த கால் ஸ்ட்ரைட்டாக நீட்டியிருக்காங்க. திரும்பவும் சொல்கிறேன், நீட்டியிருக்க காலில் வந்து இப்போ இடது கால் பெண்ட் பண்ணியிருக்காங்க. இடது கை அந்த மூட்டு பகுதியை தொட்டுட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பாடி வந்து நல்லா ஃப்ளெக்சிபிள் கிடைக்கும், வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே மேம். இப்போ வந்து மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. கொஞ்சம் மூச்சு வாங்குகிற மணிக்கு இருக்கும் ஃபஸ்ட்டு செய்கிறப்பெல்லாம். அதனால் நம்ம என்ன செய்கிறோன்னா, நேராக நின்று கண்களை மூடி நம்மளோட பிரீத் இன் எப்படி பிரீத் இன் பண்ணுறோம், எப்படி பிரீத் அவுட் பண்ணுறோம், இது ரொம்ப முக்கியம். வெயிட் லாஸ் குறைக்கணுங்கிறது எல்லாருக்குமே சில பேருக்கு வந்து ஒரு வெறியாகவே நம்ம செய்வோம். எப்படினாலும் வெயிட் லாஸ் குறைச்சிடணும், டயட் கண்ட்ரோல் கூட சில பேர்னால இருக்க முடியாது. அப்படின்றப்ப சிம்பிள் எக்ஸசைஸ்லாம் செய்யணும், என்ன தான் டயட்டில் இருந்தால் கூட நமக்கு முடியலன்னு சொல்கிறப்ப இந்த மாதிரி எக்ஸசைஸ், யோகா இதெல்லாம் வந்து நம்ம டக்குன்னு அடுத்தடுத்து செய்கிறப்ப நம்ம கொஞ்சம் மெதுவாக நிதானமாக நம்ம உடலுக்கு தகுந்த மாதிரி உள்ளதை சூஸ் பண்ணி மெதுவாக செய்யணும். நம்ம வந்து சிம்பிளாக தான் மேம் ஆரம்பித்து கொண்டு போயிட்டுருக்கோம். எந்த ஏஜில் உள்ளவங்களும் செய்கிற அளவுக்கு தான் நம்ம கொண்டு வர்றோம். அதனால் மெதுவாக ரிலாக்ஸாக செஞ்சுக்கணும். இப்போ அதனால் ப்ரீத் வாட்ச் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம மூச்சு வாங்குது, அதை வந்து நம்ம இந்த ப்ரீத் வாட்ச் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணும். ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். எங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் நீங்களும் சேர்ந்துக்கங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ மேம். நாங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த நம்பர் கொடுக்குறோம், வேணுங்கிறவங்க அதில் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ மேம்.